ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பேஜோ எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். வேக வச்ச முட்டை ஒரு 6 முட்டை தோலை எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல் ஒரு லெமன் சைஸ் அளவு உள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் அரை லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தூளுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வரமிளகா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பல்லாரி வெங்காயம் 5 வெங்காயம் தோல் உரித்து நீட்ட வாக்கில் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க மெலிசா. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கலர் சேஞ்சாகணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. அத்தோ கடைக்கு போனோன்னா இந்த முட்டை பேஜோ சாப்பிடாம யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா பூண்டை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும் பூண்டு. பொன்னிறமாவோட பூண்டோட கலர் பொன்னிறமாக வந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டை எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் பூண்டு வறுத்த எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் போல் வரமிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல சில்லி பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதே எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மெலிசாக இருந்தால் தான் நல்லா செவந்து வரும். அதனால் மெலிசாக நீட்ட வாக்கிலே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படி டக்குன்னு ஆகலைன்னா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா உப்பு எல்லா பக்கமும் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வேகமாக வச்சோன்னா சீக்கிரமாக வெங்காயம் கருத்து போயிடும். பொன்னிறமாக வறுத்தா போதும். அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது வெங்காயத்தில். வெங்காயம் வறுத்ததை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டையில் நடுப்புற ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கத்தியில் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு வெங்காயத்தை வதக்குனதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. புளி சாறு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்பு கரைசல் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சில்லி ப்ளஸ் எண்ணெயில் கலந்ததை ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையிலையும் வச்சுக்கலாம். வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். முட்டை பேஜோ ரெடி ஆகிடுச்சு. யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்